Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இது நாள் வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் பண்ணாங்க. இன்னைக்கு விஜய் பாடியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை நல்லா குனிய வச்சு குட்டுன்னு குட்டியிருக்காரு. நான் கூட்டணிக்கு வருவேன்னு நீ திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காத, நான் வரமாட்டேன், உன்னை கூட வச்சே கழுத்தெடுத்து முடிச்சிருவேன், உன் கட்சியை அபகரிக்கிறது, எம்ஜிஆர் வாக்குகளை நான் பெற வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம்னு அவர் தெளிவுபடுத்தி இருக்காரு. எம்ஜிஆர் தொண்டர்களை உசுப்பேற்றி விட்டிருக்கிறார் விஜய். இன்னைக்கு எம்ஜிஆரையும் குறி வச்சுட்டாரு, அடுத்து அடிமை கூட்டணின்னு சொல்லிட்டாரு. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் ஆள வேண்டும். இல்ல இப்ப எம்ஜிஆர் ஆட்சினா இப்ப என்ன கேள்வி வந்துச்சுன்னா, அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அது எம்ஜிஆர் ஆட்சியா இருக்குமா, இல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா அவங்க ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு நேரேஷன் அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. எல்லாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. யார் இந்த விஜய்னு வரலாறு தெரியல. இல்ல உண்மையான எம்ஜிஆர் விஜயால தான் கொடுக்க முடியும்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு அந்த அவர் தாங்க சொல்றாரு. எம்ஜிஆருக்கு அந்த கூட்டம் விஜய்க்கு வருது, அத உங்களால ஏத்துக்கொள்ள முடியல. நீங்க ரெண்டு இல்ல நீங்க ரெண்டு இல்ல எம்ஜிஆருக்கு அந்த கூட்டம் நீங்க பேசுறீங்களா, அதை ஏத்துக்கொள்ள முடியல. அப்படிதானே நீங்க பேசுறது நான் கேக்குறதா, நான் பேசுறது நீங்க கேக்குறீங்களா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சர்மா. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இது நாள் வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் பண்ணாங்க. இன்னைக்கு விஜய் பாடியிருக்காரு. எம்ஜிஆருடைய மிக தீவிரமான ஒரு தொண்டர்னு நீங்க, எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், எப்படி பாக்குறீங்க? இல்லை, விஜய் பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பலகீனப்படுத்த நினைக்கிறார். அதனை இன்றைக்கு சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் விஜயோடு கூட்டணி சேருவதற்கான முயற்சி செய்து கொண்டிருந்த காலத்திலேயே கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட நம்முடைய வாக்கு வங்கியை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். விஜய் அதை அபகரிக்க முயற்சிக்கிறார். அண்ணா எம்ஜிஆர் இருவரையும் முன்னிறுத்தி அவர் அபகரித்து அதிமுகவை பலகீனப்படுத்தி திமுகவை வீழ்த்த நினைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினான எதிர்ப்பு, அவர்களோடு கூட்டணி அமைக்கிறவர்களுக்கு எதிர்ப்பு, உலக மகா ஊழல் கட்சி என்று இன்றைக்கு அதிமுகவை மறைமுகமாக சாடியிருக்கிறார். நேற்று கூட எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் விஜய் பயன்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதிக்க கூடாது என்று நான் வேறொரு தொலைக்காட்சியில் யூடியூப்ல பேட்டி கொடுத்தேன். விஜயோட கணக்குகள் இப்போ ஒரு நம்ம எமோஷன் இல்லாமல் புள்ளி விவரப்படியே அல்லது அவர் சொன்ன கருத்துக்கள் எந்தெந்த இடத்துல தவறு என்பதை சொல்லலாம். அவர் 67 போல ஒரு மாற்றம் என்று சொல்கிறார். விஜய்க்கு வரலாறு தெரியலைன்னா, இது யாரோ சினிமா படத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க, அந்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி அவங்க டயலாக் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் விஜய் பேசியிருக்கிறாரே ஒழிய, ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் அன்றைக்கு 67 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பெரிய அளவில் திமுக அன்றைக்கு முன்னெடுத்தது. துப்பாக்கி சூடுகள் நடந்தது. அன்றைய காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் தெருவில் இறங்கி போராடினார்கள். விலைவாசி உயர்வு, அரிசி பஞ்சம், படியரிசி ₹1 ஒரு படி அரிசி திட்டத்தை அண்ணா, அதாவது லட்சியம் ஒரு படி நிச்சயம் என்றெல்லாம் அண்ணா பேசினார். இதெல்லாம் ஒரு பெரிய மாபெரும் மக்கள் புரட்சி நடந்து அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அது ஒரு பெரிய கூட்டணி அமைக்கப்பட்டு முரண்பாடுகளோடு இருந்த பல பேரோட ஆதித்தனார், ராஜாஜி, இப்படி பல பேரோட ஒரு கூட்டணியை அமைத்து அண்ணா அன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரது பங்கு முக்கியமாக இருந்தது. எம்ஜிஆர் சுடப்பட்டார். அதுதான் இதெல்லாம் ஒரு பக்கம்னா கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த சுடப்பட்டார். அந்த போட்டோ தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டது. அதனுடைய தாக்கம் அந்த காங்கிரஸ் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டு திராவிட சித்தாந்தங்கள் அரியணையில் ஏறியது.
இது ஒன்று. அடுத்து 72ல் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு 72லிருந்து 77 வரை பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நீக்கப்பட்ட உடனேயே தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பித்தது. பஸ்ஸு, காரு, லாரி, டூ வீலர் எதுவும் ஓடலை. தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பித்தது. அந்த 72 முடிந்த உடனே அந்த இடைத்தேர்தலில், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி என்பது அன்றைக்கே அது உறுதிப்படுத்தப்பட்டது, தொடங்கப்பட்டது. நான் கட்சி ஆரம்பித்த பின்னாடி வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் அப்படி எம்ஜிஆர் சொல்லலை. அந்த இடைத்தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன் அப்படி எம்ஜிஆர் சொல்லலை. கட்சி துவக்கிய உடனே அந்த இடைத்தேர்தலை இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பாருங்க, மரநட்டு அதுக்குன்னு ஒசரமாக வளர்ந்து அது காய் பிடிச்சி அந்த காய் பழமாகி அதுக்கப்புறம் தான் அது மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து இத்தனை வருஷம் அதெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே வந்த முதல் தேர்தலில், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். கோவை மேற்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். பல தேர்தல்களில் வெற்றியை பெற்றார். அன்றைக்கு மக்கள் புரட்சி மூலமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நீங்க சொல்றது ஒரு வரலாறு. அந்த வரலாறு கண்டிப்பா உங்க மூலியமாவோ அல்லது வேற யாராவது மூலியமாவோ விஜய்க்கு வந்து கடத்தப்பட்டிருக்கும். அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்றாரு, இப்ப இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள்லாம் மிக கன்ஃபியூஷனா இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க, அந்த சூழல் தான் இப்ப இருக்கு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அரசியல் ஆர்வலர்கள்லாம் அந்த மேத்தமெட்டிக் கால்குலேஷன் எல்லாம் நீங்க போடுறீங்கல்ல, அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு வந்தாச்சு அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், அதாவது அதிமுக தொண்டர்கள் குழப்பமா இருக்கிறாங்கன்னு இவர் எந்த அதிமுக தொண்டர்கள்ட்ட பேசினாரு? எந்த அதிமுக தொண்டர்கிட்ட பேசினாரு? எம்ஜிஆர் தொண்டர்கள் எந்த காலத்திலையும் அந்த எம்ஜிஆர் வழியை விட்டு அகல மாட்டார்கள், தடம் பிறள மாட்டார்கள். நீங்க விஜயினுடைய பார்வை அதிமுகவை ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இதுதான் அதிமுக என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். இதுதான் எம்ஜிஆர் தொண்டர்கள் என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். அப்படி அல்ல. என் போன்றவர்கள் எம்ஜிஆரோடு பழகி எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அப்படி வந்தவர்கள் தான் இந்த கட்சிக்கு அடித்தளம். அது விஜய்க்கு வந்து தெரியல. இல்ல, உணர்வு பூர்வமா அவர் கனெக்ட் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் சொல்றாரு. எம்ஜிஆருடைய குணத்தை நான் விஜயகாந்த் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்டிவிட்டி சொல்றாரு. எம்ஜிஆரோட குணம் விஜயகாந்த் பார்த்திருக்கேன். விஜயகாந்த், நீங்க எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் ஒப்பிடுவதே தவறு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, பல தேர்தல்களுக்கு அப்புறம் கூட அவரால் 10% தாண்ட முடியல. எம்ஜிஆர் அப்படியா? இல்ல, உங்களுக்கு என்ன விட நல்லா தெரியும், கருப்பு எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல வச்சுக்கலாம் சார். இப்ப எனக்கு கூட மீச வச்ச எம்ஜிஆர்னு வச்சுக்கலாம். இன்னொருத்தர் சின்ன எம்ஜிஆர்னு ஒரு புறம் சுத்திட்டு இருந்தான் தெரியுமா? இந்த சுதாகரன், சசிகலாவோட சொந்தக்கார பையன், சின்ன எம்ஜிஆர்னு தான் பட்டமே போட்டுக்குவான். இதெல்லாம் வந்து எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர், சிகப்பு எம்ஜிஆர், புளு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், இதெல்லாம் இப்படி சொல்றவங்க எல்லாம் வந்து எம்ஜிஆர் ஆயிட முடியாது. புரியுதுங்களா? எம்ஜிஆர் என்பவர் மக்கள் மனதை வென்றவர். விஜயகாந்த் என்பவர் அது போல மக்கள் மனதை வென்றவர் அல்ல. அந்த எம்ஜிஆர் என்பதுல அதை நோக்கி பயணிக்கிற பாதையில் சில அடிகள் அவர் முன்னேறி இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் எம்ஜிஆர் என்கிற உயரத்தை அவரால் வந்து தொட முடியல. இப்போ உங்கள்கிட்ட இருந்து இந்த வார்த்தை வர்றது எவ்வளவு பெரிய வார்த்தைங்கிறது பார்க்கக்கூடிய அரசியல் சார்ந்திருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி அவர் நகர்றார் அப்படின்னாவே இந்த இடத்துல அதிமுகவுக்கு பலவீனம். இல்ல, விஜயகாந்த சொல்றான். நீங்க விஜயகாந்த எம்ஜிஆர், விஜயகாந்த் கிட்ட எம்ஜிஆர் குணத்தை பார்க்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு நான் சொல்றேன் விஜய் எம்ஜிஆரை நோக்கி நகர்றாருன்னு சொல்லல. இல்ல, அவர் படங்கள்ல வந்து எம்ஜிஆர் பத்தி அரசியல் அங்கங்க வரதை நம்ம பார்த்து தான் இருக்கோம். விஜய் படத்துல சர்மா, நீங்க ஒரு அடிப்படை விவரத்தை புரிஞ்சுக்கோங்க. எந்த நடிகர் இப்ப நாளைக்கு அஜித் மதுரையில் ஒரு கூட்டம் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, இதே அளவுக்கோ இதை விட அதிகமாகவோ கூட்டம் சேரும். ரஜினிகாந்த் கூட்டம் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, இதை விட ஜாஸ்தியா இது மாதிரி 2 மடங்கு கூட்டம் வந்து சேரும். நம்ம இப்ப பேசுறது அரசியல். எம்ஜிஆர் மன்றங்கள் திமுகவினுடைய ஒரு அங்கமாக, திமுகவால் அங்கீகரிக்கப்பட்ட, உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும் நினைக்கிறேன், திமுகவால் அங்கீகரிக்கப்பட்டதாக எம்ஜிஆர் மன்றங்கள் திமுகவினுடைய துணை அமைப்பாக செயல்பட்டது. 2 முறை எம்எல்ஏவாக இருந்தார், எம்எல்சியா இருந்தார்.
சிறு சேமிப்பு தலைவராக இருந்தார், கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார், கட்சியினுடைய பிரச்சார முகமாக இருந்தார். அண்ணாவே ஒரு முறை சொல்லுகிற பொழுது, நீங்கள் எந்த கட்சின்னு அண்ணாட்ட கேட்குற பொழுது திமுக அப்படின்னு ஒன்று அந்த ஜனங்க அண்ணாட்ட கேட்டது, ஓ எம்ஜிஆர் கட்சிங்களா என்று கேட்டாங்க. அதுபோல அந்த எம்ஜிஆர் தொண்டர்கள் அரசியல்படுத்தப்பட்டார்கள். விஜய் தொண்டர்கள் இன்றைக்கும் அவர்கள் சினிமா ரசிகர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அரசியல் படுத்தப்படல. இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை முதல்ல அரசியல் ரீதியாக இன்னும் பெரிதளவுல அவேர் ஆகல அவங்களுடைய ரசிகர்கள். அரசியல் படுத்தவே படலைன்னு சொல்றேன். அவர்கள் அரசியல் படுத்தப்படல. அவர்கள் இன்றைக்கு இது ஒரு ரசிகர் மன்ற மாநாடு, வெற்றிகரமான ரசிகர் மன்ற மாநாடு. இந்த மாநாட்டை ரஜினிகாந்த் நடத்த முடியும், அஜித் குமார் நடத்த முடியும், சூர்யாவும் நடத்த முடியும். அந்த மாநாட்டில் அந்த நடிகர் பேசுகிற பொழுது அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். ஆனால் கட்சி தொடங்குவாரா அப்படின்லாம் டவுட்டா கேட்டாங்க. கடைசியா கட்சியும் தொடங்கப்பட்டது. மாநாடு எல்லாம் நடத்திட முடியுமா, ஒரு புசி ஆனந்த வச்சு நடத்திட முடியுமா, கடைசியா எல்லாமே நடந்துருச்சுல்ல அப்படிங்கிறாரு. இந்த வசனம் எல்லாம் விஜயகாந்த் பேசின வசனம். விஜயகாந்த் தான் ரஜினிகாந்தை டீஸ் பண்ணி சொன்னாரு, நான் சில பேர் மாதிரி வருவேனா வரமாட்டேனா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நான் உறுதியா வருவேன், வந்துட்டேன். இதெல்லாம் விஜயகாந்த் பேசின வசனம், விஜய் பேசுறது இல்லை, விஜயகாந்த் பேசின வசனம். அதெல்லாம் எடுபடாதுங்க. இதெல்லாம் எடுபடாது. நீங்க சித்தாந்த ரீதியாக ஒன்று திமுகவையும் எதிர்க்கிறேன், பாஜகவையும் எதிர்க்கிறேன். நம்ம அது தனியா பேசுவோம். நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப எம்ஜிஆர் தொண்டர்கள் இதை எப்படி பாக்குறாங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஏன்னா நீங்க தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, கடந்த 2-3 வருஷமா தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. எம்ஜிஆர் தொண்டர்களை உசுப்பேற்றி விட்டிருக்கிறார் விஜய். எம்ஜிஆர் தொண்டர்கள் விஜயை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் சார்ந்திருக்கிற அதிமுக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி மீது கோபம் கொள்வார்கள். இந்த கட்சியை இன்னும் ஒன்றுபடுத்தி ஒற்றுமையாக வலிமையாக நடத்தியிருந்தால் இது போன்றவர்கள் இன்றைக்கு அதிமுகவை விமர்சிக்கிற, உலகமாக ஊழல் கட்சி என்று விமர்சிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. பாஜகவோடு நாம் கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் விஜய் போன்றவர்கள் இது ஒரு அடிமை கட்சி என்று அடையாளப்படுத்த முடியாது. குறைஞ்சபட்சம் விஜய் எதிர்க்க நினைப்பது திமுகவை, பாஜகவை, அதிமுகவை அவர் அபகரிக்க நினைக்க. இந்த கருத்தை குறைஞ்சது ஒரு 6 மாசமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதைத்தான் விஜய் செய்கிறார். தடுத்து நிறுத்துங்க, கட்சியை வலிமைப்படுத்துங்க, ஒற்றுமைப்படுத்துங்க என்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நேற்று கூட எம்ஜிஆர் அண்ணா படங்கள் பயன்படுத்தப்படுவது தவறு, தடுக்கப்பட வேண்டும்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி இன்னும் நேற்று வரை இப்பதான் விஜய்க்கு எதிராக கருத்து சொல்றாரு. நேற்று கூட அவர் என்ன சொன்னார்னா, இப்ப ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கூட எம்ஜிஆர் புகைப்படத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. வியாபாரமா பாக்குறாரு. விஜய்க்கு என்ன அமௌண்ட் கேளு வேலுமணி, ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்ம கூட்டணி பேசிடலாம். எல்லாத்தையும் சக்கர வியாபாரமாகவே பார்க்கிறார். அரசியலா பார்க்கணும்னு சொல்றார். அவருக்கு அந்த அரசியல் பக்குவம் போதல, புரியல. இந்த இயக்கம் வலிமைப்படணும், ஒற்றுமைப்படணும், மாற்றானுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும். அவர் பேசும்போது இந்த கூட்டணி தொடர்பா பேசுறாரு. பொருந்தா கூட்டணிங்கிறாரு, அடிமையாய் கூட்டணி அப்படிங்கிறலாம் சொல்றாரு. இது நேரடியா அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய விஷயம். நேரடியாக அவர் சொல்றாரு, அடிமை கூட்டணி என்று சொல்லுகிறார். உலகமாக ஊழல் செய்ததுனால பாஜகவிடத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்கிறார். இன்னொரு புறம் குடும்பம் கொள்ளையடிக்கிறதுனால பாஜகவோட மறைமுக ஒப்பந்தத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். குறைஞ்சபட்சம் அதிமுகவை நம்ம எதிர்க்கணும்னு கூட சொல்லலாம். எதிர்க்கிறதே 2 பேர். அப்ப திமுகவை எதிர்க்கணும், பாஜகவை விமர்சிக்கணும், அதிமுகவை அரவணைத்து அவர் அழிக்க நினைக்கிறார். இத கடந்த காலங்கள்ல நான் மட்டுமே திரும்ப 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 இன்னும் எடப்பாடி பாணியில சொன்னா திருப்பி திருப்பி ஏன் பாசை இல்ல, எடப்பாடி பாசை, கொங்கு பாசை எல்லாம் கிடையாது. இதெல்லாம் எங்க அப்பச்சி காலத்துல பேசின பாசை. இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் ரொம்ப தூய தமிழ்ல மிக தெளிவா பேசுறாங்க. திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு பேட்டிகளையும் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், ஏமாறாதீங்க, நம்ம கட்சியை முதல்ல பலப்படுத்துங்க, மற்றவர்களை நம்பி தேர்தலை சந்திக்க நினைக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க, கருத்து மாறுபாடுகளை கலைந்தெடுங்க என்று நான் சொன்னேன். அதை கேட்டிருந்தா இன்னைக்கு இவர்களெல்லாம் விமர்சிக்கிற நிலை ஏற்பட்டு இருக்குமா? காலம் கடந்து விடவில்லை. இப்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றுபடுத்தி
ஒற்றுமைப்படுத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தான் என்கிற அகந்தையை விட்டு நாம் என்று எல்லோரையும் அரவணைக்க நினைத்தால் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். இன்னைக்கு வந்து எம்ஜிஆரையும் குறி வச்சுட்டாரு, அடுத்து அடிமை கூட்டினு சொல்லிட்டாரு. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும், நீங்க சொல்ற மாதிரி ஒருங்கிணைந்து எல்லாரையும் அணவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இன்றைய சூழல் மூலியமா வந்துருச்சுங்கிறது ஓரளவுக்கு எடப்பாடிக்கும் எடப்பாடி சார்ந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை அவர் ஏற்றுக்கொள்ற மனநிலையில இன்னைக்கு இருப்பாரா? ஏற்றுக்கொள்ளாவிட்டால் களம் திமுக கூட்டணிக்கும் விஜய்க்குமாக அமைந்துவிடும். அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி தன்னை சுதாரித்து கொண்டு கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும், வலிமைப்படுத்தணும், விட்டு கொடுத்து போகணும். அதாவது நான் என்கிற அந்த அகந்தையை விட்டுவிட்டு நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து பயணிப்போம், எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் உருவாக்குவோம் என்று நினைக்கணும். எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் ஆள வேண்டும். இல்ல இப்ப எம்ஜிஆர் ஆட்சினா இப்ப என்ன கேள்வி வந்துருச்சுன்னா, அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அது எம்ஜிஆர் ஆட்சியா இருக்குமா, இல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா அவங்க ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு நேரேஷன் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்ல சார், 2K கிட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். 2K கிட்ஸ் 90K கிட்ஸ் பேர் வச்சவன் எல்லாம் வந்து சர்மா ஆயிர முடியுமா? ராமச்சந்திரன் பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஆயிர முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? சும்மா விஜய் ஒரு கூட்டத்துல அப்படி சொன்னதுனால வந்து மக்களுக்கு வேறுபடுத்தி பார்க்க தெரியாதா? யார் இந்த விஜய்னு வரலாறு தெரியல. இல்ல உண்மையான எம்ஜிஆர் விஜயால தான் கொடுக்க முடியும்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு அவர் தானே சொல்றாரு. கேட்டுட்டு இளைஞர்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் இளைஞர்கள் எல்லாம் இல்ல, அவரோட ரசிகர்கள். இதெல்லாம் படத்துல ஒரு சீன்ல டயலாக் இன்னொன்னு கூட சொன்னாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. இல்ல என்ன அவர் சொல்றாருன்னா, நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போல ஆல்ரெடி வீட்டுல இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோங்கிறாரு. அப்போ இதன் மூலியமா என்ன தெரியுது? சினிமா ரசிகர்களா ரஜினிகாந்துக்கு கூட தான் இருந்தாங்க. ரஜினிகாந்துக்கு இல்லாம இருந்தாங்களா? சினிமா ரசிகர்கள் என்பது வேறு இல்ல சார். அப்படி சினிமா ரசிகர்கள்னா இன்னைக்கு கூட்டம் நடக்குது, அவங்க அந்த டைம்ல வர்றதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பி போயிருந்தாங்க. காலையில இருந்து கிளம்புறாங்க சார், காலையில இருந்து கிளம்பி வராங்க. 2 நாள் எந்த நடிகருக்கு கூட்டம் எந்த நடிகர் கூட்டம் போட்டாலும் அவ்வளவு கூட்டம் வரும். எம்ஜிஆருக்கு அந்த கூட்டம் விஜய்க்கு வருது, அதை உங்களால ஏத்துக்கொள்ள முடியல. நீங்க எம்ஜிஆருக்கு அந்த கூட்டம் இவருக்கு வருது, அதை ஏத்துக்கொள்ள முடியல. அப்படிதானே நீங்க பேசுறது நான் கேட்கறதா, நான் பேசுறது நீங்க கேட்கறீங்களா? அதாவது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ரசிகர் மன்ற மாநாட்டை ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வச்சு 2000 பவுன்சர்ஸ் வச்சு 5000 வாட்டர் பாட்டில் வச்சு ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து வச்சு ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ரசிகர் மன்ற மாநாடை நடத்தியிருக்கிறாங்க. இந்த மாநாட்டை எந்த நடிகரும் நடத்த முடியும். ரஜினிகாந்த் நடத்த முடியும், அஜித் நடத்த முடியும், சூர்யா நடத்த முடியும், எந்த நடிகரும் நடத்த முடியும். நீங்க சொல்றது இன்னும் விஜய் வந்து நடிகராவே வச்சு பாக்குறதுனாலதான் இந்த பார்வை இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி சந்தேகம் எனக்கு இருக்கு. அவர் அரசியல் கட்சி தொடங்கி 2வது மாநாடு போட்டக்கு அப்புறமும் நீங்க இன்னும் நடிகராவே அவரை போர்ட்ரேட் பண்றீங்க. பொதுமக்கள் எவ்வளவு பேருங்க இன்னைக்கு திரண்டு வந்தாங்க? எம்ஜிஆரை ஆதரித்தவர்கள் ரசிகர்கள் மட்டும் அல்ல, எம்ஜிஆரை ஆதரித்தவர்கள் பொதுமக்கள், எம்ஜிஆரை ஆதரித்தவர்கள் அரசியல்வாதிகள். எம்ஜிஆரை ஆதரித்தது கூட்டணி கட்சி. அன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எம்ஜிஆரோடு தோளோடு தோல் நின்றாங்க. இப்ப இப்படி வாங்க, விஜய் படம் எடுக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு ப்ரொடியூசர் வந்து எவ்வளவு கோடிகளை கொட்டி படம் எடுக்கிறதுக்கு போறான். விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னே நான் கூட்டணிக்கு வர்றேன்னு எவனாவது போனானா? ஒரு சினிமாவுக்கு விஜய் நான் கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லட்டும், எத்தனை ப்ரொடியூசர் போய் நிப்பா, எத்தனை டைரக்டர் போய் நிப்பா? நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், ஆட்சியில பங்கு தர்றேன்னு போன மாநாட்டில் அறிவிச்சார்ல, எத்தனை அரசியல் கட்சிக போய் நின்னுது? திருமாவளவன் வாங்கன்னு கூப்பிட்டார்ல, போனாரா? கம்யூனிஸ்ட் வாங்கன்னு கூப்பிட்டாங்க, போனாரா? இல்ல காங்கிரஸ் கட்சி வாங்கன்னு கூப்பிட்டாங்க, போனாங்களா? அப்ப இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுது இல்ல? விஜய் ஒரு நடிகர், நல்ல நடிகர், அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. நடந்தது ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு ரசிகர் மன்ற மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும். அதுல அந்த நடிகர் தனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை ஏற்ற இறக்கங்களோடு சரியாக திரைப்படங்களில் பேசுவதை போல பேசி இருக்கிறார். இவ்வளவுதான் நீங்க பாருங்க. அரசியல் பேச்சா அதை பார்க்கல, வெறுமனே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்காங்க, அந்த ரசிகர்கள் வந்து ரசிச்சாங்க அப்படிங்கிறீங்க. சீமான்ட்ட ஒரு அரசியல் இருக்கு, தமிழ் தேசிய அந்த கொள்கைகள்ல நமக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், ஏற்புடையதாக இல்லாம இருக்கலாம். அந்த தொண்டர்கள் எல்லாம்
தடமாறி போனதுல அவர் ஆடு மாடுகளை வச்சு நடத்தலாம், மரங்களை கட்டி பிடிச்சி நடத்தலாம். ஆனா ஒரு சித்தாந்தம் அவர்கிட்ட இருக்கு. இது எப்படின்னா, இந்த பழைய சோறு இந்த பல இடத்துல இங்கிருந்து இதை எடுத்துக்க, திராவிடத்துல இருந்து இதை எடுத்துக்க, இந்துத்துவால இருந்து இதை எடுத்துக்க, தமிழ் தேசியத்திலிருந்து இதை எடுத்துக்க, கம்யூனிசத்திலிருந்து இதை எடுத்துக்க, அந்த மாதிரி வந்து இட்ஸ் அ மிக்சர். இதுல விஜயோட ஐடியாலஜின்னு இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு அவர் பேசின விஷயத்துல இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, இது யாராவது பேசாத விஷயமா? இது முதியோர்களுக்கு, இதெல்லாம் திராவிட பாரம்பரியத்துல இருக்கக்கூடியது, நடக்கக்கூடியது. அடுத்து பரந்தூருக்கு தீர்மானம் போடுறாரு. பரந்தூருக்கு ஃபண்ட் அலாட் பண்ணி லேண்ட் அக்யூசியேஷன் முடிஞ்சு நீதிமன்றங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து முடிஞ்சு போச்சு. நீட்டு வந்து உச்ச நீதிமன்றமே வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி சூழ்நிலையை உணர்ந்து 7.5% கிராமப்புற மாணவர்களுக்கு கொடுத்துட்டாரு. இனி அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி வர்றதுங்கிறது ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதான் சொல்றாரு. மக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சிகள் இல்ல, அதிமுகவும் இல்ல, திமுகவும் இல்லைங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. இவர் என்ன மக்களுக்கு என்னத்தை பண்ணிட்டாரு? இதுவரைக்கும் விஜய் மக்களுக்காக செய்ததை சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாம் விஜய் செய்தாருங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுங்களேன். இல்ல 50 வருஷமா இருந்த கட்சிகள் எதுவுமே பண்ணல. இவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணிட்டாரு என்ன சொல்ல முடியும்? விஜய்க்கு 51 வயசு ஆச்சு இல்ல? விஜய் என்ன நேத்து பிறந்த குழந்தையா? 51 வயசுல தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் அவர் செய்த ஒரு சாதனை என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றிய பங்கு என்ன சொல்லுங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமியோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இருந்த காலத்துல இருந்து இன்னும் அந்த பசி கொடுமையா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எல்லாமே உயர்ந்துருச்சா? எல்லாமே அப்படியே தானே இருக்கு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க அப்படியே கடந்து போறீங்க. விஜய் கடந்த 1.5 வருஷமா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் கிரேட் 11, 12 அந்த நல்ல மார்க் வாங்கின மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார். எப்ப? கடந்த 1.5 ஆண்டுகளாவோ 2 ஆண்டுகளாவோ, அதாவது இந்த கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு அதுக்கு முன்னால வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்த நன்மைகளை தயவு செஞ்சு சர்மா ஒரு பட்டியலிடுங்க. நான் ஒத்துக்கிறேன். விஜய் ஒரு பெரிய மாபெரும் மக்கள் தலைவர் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். எதுவுமே கிடையாது. ஒரு துரும்பு அள்ளி போட்டது வந்து கிடையாது. ஒரு சல்லி பைசா கொடுத்தது வந்து கிடையாது. என்ன மக்கள் நல பணி செய்திருக்கிறார்? எதுவும் இல்லை. சொல்லுங்க. இப்ப எம்ஜிஆர் மாதிரி அவர் வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாருல, இது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல எடுபடும் நினைக்கிறீங்களா சார்? விஜய் யாராலும் இன்னொரு எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் கட்சி என்று அண்ணா சொல்லுகிற அளவுக்கு அந்த கட்சியை வந்து வளர்த்தினார் 20 ஆண்டுகள். கூடவே எம்ஜிஆர் மன்றங்கள் திமுகவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட துணை அமைப்பாக செயல்பட்டது. அடுத்து 72ல ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி ஏற்பட்டது. 67ல மாபெரும் மக்கள் புரட்சி ஏற்பட்டது. அந்த இரண்டும் எம்ஜிஆருக்காக ஏற்பட்டது. அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது. அன்றைய கருணாநிதி அவர்களது திமுக அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது. அது போன்ற ஒரு பலம் மிக்கவராக விஜயும் இல்லை. விஜயருடைய ரசிகர் பட்டாளமும் அரசியல் படுத்தப்படவில்லை. விஜய் ஆசைப்படலாம், தான் ஒரு எம்ஜிஆர் ஆக வேண்டும் என்று விஜய் ஆசைப்படலாம். ஆனால் அந்த ஆசை இதுவரை நிறைவேறல. இனியும் எம்ஜிஆர் கட்சி வலிமையாக இருந்தால் அந்த ஆசை நிறைவேறாது. இன்னொரு நேரட்டிவ் அவர் ஃபிக்ஸ் பண்றது என்னன்னா, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே, இந்த 2 பேருக்கு இடையே தான் போட்டின்னு சொல்லி சொல்றாரு. கூடவே என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல தாமரை மலரவே மலராது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து கடந்த காலங்களில் நம்ம பேசியிருக்கோம். தண்ணீர் கூட ஒட்டாது, எப்படி வந்து மலர போகுது அப்படின்னு தண்ணீர் ஒட்டாதுங்கிறது யாருக்கும் தெரியாதுங்களா? இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. இப்ப விஜய் புதுசா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. 2K கிட்ஸ்க்குலாம் இப்பதான் சொல்லியிருக்காரு. ஓட்டு போடுற முதல் தடவை வாக்காளருக்குலாம் இப்பதான் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? ஒரு பெரிய புது விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒரு நேரேட்டிவ் சொல்லிவிட்டாரு. கூட்டணி வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. அதிமுக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது, பாஜக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை நல்ல குனிய வச்சு குட்டுன்னு கொட்டியிருக்காரு. அவ்வளவுதான். நான் கூட்டணிக்கு வருவேன்னு நீ வந்து திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காத. நான் வரமாட்டேன், உன்னை கூட வச்சே கழுத்தறுத்து முடிச்சிருவேன். உன் கட்சியை அபகரிக்கிறது, எம்ஜிஆர் வாக்குகளை நான் பெற வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம்னு அவர் தெளிவுபடுத்தி இருக்காரு. இவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு கொடுத்த மெசேஜ். மிச்சர்லாம் என்ன போன தடவையே சொன்னதுதான். எனக்கு திமுக எதிரி, பாஜக கொள்கை எதிரி, இதெல்லாம் முன்னாடி. இன்னைக்கு புது விஷயம் என்னங்கிறது, இத்தனை நாளா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசை இருந்தது.
அதாவது விஜய் எங்களோட கூட்டணிக்கு வர்றாரு, கடைசி நிமிஷத்துல பிஜேபியிலிருந்து வெளியேறி விஜயோட கூட்டணி போட்டுருவோம், பாஜக வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, விஜயும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, இப்படியெல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க எடப்பாடியும் வேலுமணியும். அதுக்கு இன்னைக்கு குனிய வச்சு குட்டி இருக்காரு. இல்லை அப்படிங்கறது தெளிவுபட சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். அதை தவிர இதுல எந்த விஷயங்களும் இன்றைய நிகழ்வுல புது விஷயங்களாகவோ பெரிய அரசியல் செய்திகளாகவோ இல்ல அவர் போட்டிருக்கிற அந்த தீர்மானங்கள்ல ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை அவர் பேசியிருக்கிறார், இல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று இல்ல. இந்த பரந்தூர், நீட்டு, ஆசிரியர்கள் போராட்டம் எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. மீனவர் இதெல்லாம் வந்து ரொட்டீனா இருக்கு. தமிழக அரசியல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, மக்கள் மத்தியில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எடப்பாடியினுடைய உரிமை மீட்பு அந்த பிரச்சாரம் தான், நடைபயணம் தான் வந்து பெருசா ஈடுபட போகுதப்போ. நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் அப்படி சொன்னா என்ன, எடப்பாடி பழனிசாமி போட்டி திமுக டிவிகே இல்ல அப்படின்னா அப்ப போட்டி திமுக அதிமுக, அப்ப எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா அப்படித்தானே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது நிதர்சனத்தை உணர்ந்து, கள நிலவரத்தை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து, எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று தான் என்கிற அகந்தையை விட்டு, நான் என்கிற அகம்பாவத்தை விட்டு, நாம் எம்ஜிஆர் வழித்தோன்றர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை அமைக்க வேண்டும். கடந்த கால நமக்குள் ஏற்பட்டிருக்கிற கருத்து மாறுபாடுகள் மறக்கப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் இனி இணைந்து பணியாற்றுவோம், எம்ஜிஆர் ஆட்சியை நாம் உருவாக்குவோம் என்று முன்னெடுத்தால் ஆளப்போவது அதிமுக. எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவு எடுக்கல. இப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் கேசி பழனிசாமிலாம் என்ன முடிவு எடுப்பீங்க? அது காலம் முடிவு பண்ணும். இந்த காலம் நிச்சயமா முடிவு. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முறை அவர் அப்படி ஒரு முடிவு எடுக்காவிட்டால் அவருக்கு முடிவுரை அதிமுக தொண்டர்கள் எழுதுவாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.